Daily. Taste the Daily. அன்னை செய்தி. ஒசூரில் பிரசித்தி பெற்ற சந்திர சுடேஸ்வரர் மலைக்கோயிலில் பக்தர்கள் வாங்கிய பிரசாதத்தில் குட்டி பாம்பு உயிரிழந்து கிடந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். அது குறித்தான அன்னை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்தபாபு, விரிவான விவரம். வணக்கம் ஷாம். ஒசூரில் பிரசித்தி பெற்ற சந்திர சூடேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. மலை மீது அமைந்துள்ள இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். அந்த ஒசூர் பகுதியை மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில்தான் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பகுதியில் இருந்து வந்திருந்த மதனிகா என்னும் ஒரு பக்தர் மலைக்கோயில் பகுதியிலேயே அமைந்திருக்கக்கூடிய பிரசாதம் செஞ்சுரியில் அவர் பிரசாதம் வாங்கியிருக்கிறார். கட்டணம் செலுத்தி புளி சாதம் மற்றும் தயிர் சாதம் ஆகியவற்றை பிரசாதமாக வாங்கும் வகையில் சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோயில் வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரசாத சென்டரில் அவர் பிரசாதம் வாங்கிய போது புளி சாதத்தில் வாழ் போன்று கால்ஷீட்டில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் அதை எடுத்த போதுதான் உயிரிழந்த நிலையில் குட்டி பாம்பு நீளமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். பிரசாதத்தில் பாம்பு உயிரிழந்து கிடந்தது அதிர்ச்சி அடைந்தவர் அங்க இருக்கக்கூடிய பிரசாதம் இருக்கக்கூடிய சென்டரில் இது குறித்து கேட்ட பொழுது, நாங்கள் தற்போதுதான் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டதாக அவர் அலட்சியமாக பதிலளித்ததை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்து அதனைத் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை செயல் அலுவலரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த கோயில் மாவட்டத்திலேயே தங்கத்தேர் அமைந்திருக்கக்கூடிய முக்கிய கோவிலாக இந்த கோவில் பார்க்கப்படும் நிலையில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தில் குட்டி பாம்பு ஒன்று உயிரிழந்து கிடந்தது பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு. Taste the Daily. Taste the Daily.